ஏக்க அது எனக்கு எதுக்குக்க? அதையே வீட்டுக்கார் வச்சிருக்காரு. உங்க வீட்டுக்காரர் வச்சிருக்காரா? அப்புறம் எப்படிம்மா நீ வாங்க முடியும்? நீ உன் கையில் வச்சிருந்தா தானே உள்ள போகையில் அப்படி வாங்கிட்டு போற முடியும். ஸ்மார்ட் கார்டு இல்லைன்னா பொருளை கொடுக்க மாட்டாவ. ஏக்கா அதெல்லாம் எனக்கு தெரியாமையா இருக்கு. அவரை ஆம்பளை லைனில் நிற்க வச்சுட்டு வந்திருக்கேன். நான் வாங்கி நான் போய் நிற்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. வாங்க நீங்களும் சேர்ந்து வாங்கிட்டு வருவோன்னு சொல்லி கூப்பிட்டேன். அவரும் சரின்னு வந்தார். அந்த ஆள் அவரை கொண்டு போய் வரிசையில் நிற்க வச்சுட்டு நான் இங்கே வந்து உங்கள்கிட்ட ஃப்ரீயாக பேசிட்டு நிற்கேன். இது நல்லா இருக்கே. ஆம்பளை அளவு கூட்டம் கம்மியாவா இருக்கு, அங்கேயும் கூட்டமாக தான் இருக்கு. கூட்டமாக தாக்கா இருக்குது. இருந்தாலும் பெரும்பாலும் பொம்பளை அளவு கூட்டம் தானே அதிகம். அதான் அவரையும் சேர்த்து கூட்டிகிட்டு வருவேன்னு கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கே வீட்டில் பெரிய பிரளயம் தான் நடந்துச்சு இன்னைக்கு. ஏன் உங்க மாமியாருக்கு உனக்கு சண்டையோ? ஆமாக்கா, அந்த பரட்டை என்னைக்கு சும்மா இருந்திருக்கு. எப்பவும் வல்லு வல்லுன்னு தான் வரும். ஒரு பெரிய மனுஷிக்கு மரியாதை கொடுத்து பேசு சின்ன பொண்ணு. இப்படியெல்லாம் பேசினா நல்லா இல்லை பார்த்துக்க. சின்ன பொண்ணு என்னக்கு சப்போட்டை பார்த்தியா? எப்பவும் உங்கள் மாமியை கிளவிக்கிட்ட இலக்கி இலக்கி விடுறது இவே தான் பார்த்துக்க. உங்கள் மாமியை கிளவியை வெளியே பார்த்துட்டா போதும், போயிட்டு உடனே எக்க அப்படிக்க இப்படிக்க சின்ன பொண்ணு அதை பண்ணா இதை பண்ணான்னு பூரா போட்டு கொடுக்குறது பூரா நம்ம சொன்னாக்காவை தான் பார்த்துக்க. அவியலால் தான் உங்கள் மாமியார் உங்களை திட்டவே செய்யுது. என்னக்கா சொல்றிய? ஆனால் ஆமாம் சின்ன பொண்ணு, உனக்கு இன்னும் ஒன்றும் தெரிய மாட்டேங்க. உங்கள் மாமியாவை வெளியே பார்த்துட்டா போதும், இவ எங்கேருந்து தான் பறந்துக்கிட்டு வருவாங்களோ தெரியாது. அப்படியே வந்து எக்க சின்ன பொண்ணு இப்படி பண்ணால் தெரியுமா, சின்ன பொண்ணு அங்கே போனால் தெரியுமா அப்படின்னு ஆளாக வந்து சொல்லி கொடுக்குறது இவையே தான். நாலு முடி சும்மாலாம் ஒன்றும் சொல்லலைல. ஏன்னா எனக்கு சொர்ணாக்காவை பற்றி தெரியும். அவைய என்ன திட்டினாலும் திட்டுவாவ நேரில். ஆனால் அப்படி போய் பின்னாடிலாம் பேசுகிற ஆள் கிடையாது. அதனால தான் எனக்கு கொஞ்சம் கேட்க சங்கட்டமாக இருக்குது. உண்மைக்கு சின்ன பொண்ணு, நானே என் கண்ணுக்கு நேரம் எத்தனை தடவை பார்த்துருக்கேன் தெரியுமா. சரி விடுங்கக்கு, அவிய அப்படின்னா இருந்துட்டு போட்டு. என்ன இவா விவரம் இல்லாத பிள்ளையா இருக்கா? ஒரு 4 வாரத்தை நாக்க பிடிங்க மாதிரி கேளு. வேண்டாக்கு, நானே இப்போ தான் பரட்டுக்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தேன். இப்போ இவியிட்ட வேற சண்டை போடுறதுக்கெலாம் எனக்கு தெம்பு இல்லை. என் வீட்டுக்கார் வேற அங்கே தான் நிற்கிறாரு. அவருக்கு மட்டும் நான் எப்படி சண்டை ஓடியது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், வெளியே விட மாட்டார். சரி அப்போ கலாய்க்கவாச்சும் செய்யா. உங்களுக்கு இப்போ நான் ஏதாச்சும் செய்யணும் அப்படி தானே? ஆமாம் சின்ன பொண்ணு, போரெல்லாம் அடிக்கி. போர் அடிக்கா? ஆமாம் சின்ன பொண்ணு, எவ்வளோ நேரம் இந்த வருஷம் நின்றுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அதுவும் உங்க பாரு, இந்த கூட்டம்லாம் இன்னைக்குள்ள போய் முடியுமானே தெரியல. அதான் என்ன செய்யன்னு தெரியல. நீ கொஞ்ச நேரம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணேன்னு வச்சுக்கையா, பொழுதாச்சும் போகும். உங்களுக்கு பொழுது போகலன்னு நான் கொலையாடி சண்டை போட முடியுமா? சரி இருங்க, வம்புழுப்போம். ஆமாம், ஏன் மாமியா கிளவிய வம்புழுத்தா உங்களுக்கு எதுக்கு தாய் கிளவி கோவம் வருது? தாய் கிழவியா? ஆமாம், தாய் கிளவி தானே நீங்கள். இங்கே சின்ன பொண்ணு, வார்த்தையை ஒழுங்கா பார்த்து பேச சொல்லிட்டேன். சரி சொல்லுங்க தாய் கிளவி, எதுக்கு எங்கள் மாமியாவை திட்டினா உங்களுக்கு கோவம் வருது? இங்கே சின்ன பொண்ணு, பெரியவங்களுக்கு எப்பயுமே மரியாதை கொடுத்து தான் பேசணும். அப்படிதான் பேசி எனக்கெல்லாம் பழக்கம். அதனால தான் நான் உனக்கும் சொல்லியே, எவா பேசையும் கேட்டுக்கிட்டு ஆடாத, அப்புறம் என்ன ஆகும்னு நமக்கே தெரியாது விளைவு. ஏங்க இப்போ நீங்கள் யாரை சொல்றிய? வேற யாரும் வசந்தி உன்னே தான். எதுக்குக்கு நான் இப்போ என்ன பண்ணேன்? நீ தானே இப்போ அவளை தூண்டி தூண்டி விட்டுட்டு நிற்க. நான் சொல்லையில அவள் வாயே திறக்கல. நீ தான் போய் அவள் காதுக்குள்ள குசு குசுன்னு என்னமோ சொல்லிக்கிட்டே இருந்த. அதனால தான் அவள் இப்போ வந்து கேள்வி கேட்கா. ஏங்க அவளுக்கு என்ன அறிவில்லாமையா இருக்கு? அவளுக்கு கேட்கணும்னு தோணி இருக்கும், கேட்டிருப்பா. நான் நீ காடையை அவியிட்ட கொடுத்துட்டு வந்தேன், நீ வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. எப்படி இங்கே தானே நாங்கள் நிற்க போகிறோம், எங்கள் கூட சேர்ந்து தானே சில பொண்ணு நீ போக போகிறா அப்படின்னு தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். மித்தபடி உங்களை பற்றி பேசணும் எங்களுக்கு ஒரு அவசியமும் கிடையாது. வசந்தி விடுமா? ஆமாம், இவிய ஒரு ஆள். எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் சண்டையில் விடுமான்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள். ஏன் வசந்தி இப்படியெல்லாம் பேசியா? அட போங்கக்கு, உங்ககிட்டலாம் மனுஷன் பேச முடியாது. சின்ன பொண்ணு என்னக்கு? வா, நம்ம போய் ஜூஸ் ஏதாச்சும் குடிச்சிட்டு வருவோம். இங்கெல்லாம் நம்மளால இவியோட நிற்க முடியாது. அப்படியாக்கு, காசு வச்சிருக்கீங்களா? காசு எவன்ட்டு உண்டு? பிறகு அப்புறம் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு ஜூஸு? கடைக்காரன் சும்மாயா கொடுப்பான்? நீ வாங்கிட்டா? நான் வாங்கி தரணுமா? ஆமாம் சின்ன பொண்ணு, தாக்கமாக இருக்கு. ஒரு ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு வருவோம் சின்ன பொண்ணு. வெயில நிற்க முடியல பாரு, எவ்வளோ நேரமும் நின்றுருக்கா. இன்னும் இந்த லைனு கொஞ்சம் கூட அசைஞ்ச மாதிரியே தெரியல. இங்கே இருக்க, என்கிட்டலாம் காசு இல்லை. 4 முடி ஜூஸ் வேணும்னு கேட்கறதுக்காக தான் ஆள் வலிஞ்சு வலிஞ்சு வந்திருக்கு. ஓடிடுங்க சொல்லிட்டேன். ஏப்பா, நான் போய் அந்த கடைக்கு எடுக்கிறேன். கேளுங்க கேளுங்க. சொர்ணா எதே? சொர்ணா காக்கா,
நான் வந்து ஜூஸ் குடிக்கலான்னு பார்க்கேன். நீங்களும் வரீங்களா? போயிட்டு வருவோம். நான் எவா கூட எங்கேயும் வரலம்மா. என்ன ஆளை விடுங்க. எக்க நீங்கள் வரீங்களா? எனக்கெல்லாம் வேண்டாம் வசந்தி. கூட்டு கலியல் ஒருத்தி வரமாட்டா. ஏ இழுவ என்னக்கு வாரியா? இப்போ ஒரு டம்ளர் ஜூஸ் குடிச்சிட்டு வருவோம். எதுக்குக்கு? ஏ இழுவ வெயிலாவா அடிக்கி மண்டையை பிறந்துட்டு கிடக்கு. வீட்டுக்குள்ளே இருந்தால் குளிருது, வெளியே வந்தால் வெயில் அடிக்குது. என்ன கிளைமேட்டோ தெரியலை. அதுக்கு என்ன இப்போ? ஒரு 20 ரூபா இருந்தால் குடி இழுவேன். நானாச்சும் போய் ஜூஸ் குடிச்சிட்டு வரேன். என்கிட்ட இல்லையேக்கு. இல்லையா? செல்வா வரும்போது அவங்க கையில் 100 ரூபா கொடுத்த மாதிரி இருந்து எல்லாத்தையும் நோட்டம் போட்டுட்டே இருப்பீங்களோ? பின்ன பக்கத்து வீட்டில் தானே இருக்கா, எனக்கு தெரியாதா? நான் தான் பைய எடுத்துட்டு காடெல்லாம் எடுத்துட்டு வரும்போது பார்த்தனே. அவன் உன் கையில் 100 ரூபா கொடுத்து தான் அனுப்புனான் வாசலில் வச்சு. இப்போ என்ன ஒரு 20 ரூபா இல்லைங்க? எக்க அது வீட்டுக்கு காய் வாங்கிட்டு போகிறதுக்கு, நைட்டுக்கு சமைக்க வாங்கிட்டு போகணும் பொருள். அதை எடுத்து செலவு பண்ண முடியாது. அவளந்தான் அவன் என்ன கொண்டே போடுவான். நல்லா இருக்கு இழுவ. நீயும் அவளோட சேர்ந்துட்ட. ஏதாச்சும் ஒரு பைசா கூட நவத்த மாட்டீங்க. ஏங்க உங்களுக்கு தாகமா இருந்தா நீங்க வாங்கி குடிங்கலாம், இல்லைன்னா எனக்கும் வாங்கி கொடுங்க. எனட்டெல்லாம் காசு இல்லை. இழுவ குடு இழுவ. 20 ரூபா வீட்டுக்கு போனேன் திரும்பி தாரேன். எனக்கு ஜூஸ் குடிக்காம நிற்க முடியல. என்கிட்ட இல்லைக்கு. என்னமும் பண்ணுங்க. ஏன் பாவியலே, உங்களை நம்பி ஒரு ரேஷன் கடைக்கு வர முடியுமா? எதுக்கு அழுறிய? உன்ன நான் தங்கச்சியா தானே நினைச்சேன். ஒரு டம்ளர் ஜூஸ் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறியே. எக்க அழாதீங்கக்க. பார்க்குறவிய என்னக்க நினைப்பாவ? என்னமோ நினைக்கிட்டு நான் என்ன செய்வேன்? ஒரு டம்ளர் ஜூஸ் வாங்கி கொடுக்க நாதி இல்லையே. ஏன் 4 முடி நடு ரோட்டில் கிடந்து எதுக்கு அழுகிறிய? சின்ன பொண்ணு, நீ ஏன் கேள சின்ன பொண்ணு. இவளை தங்கச்சின்னு சொல்லிதானே சின்ன பொண்ணு பழகி வந்தேன். பழகி வந்தாலும் சரி, வலிக்கு வந்தாலும் சரி, அதுக்கு எதுக்கு நடு ரோட்டில் கிடந்து அழுறிய? ஒரு டம்ளர் ஜூஸ் வாங்க காசு தர மாட்டேங்க சின்ன பொண்ணு. கையில் 100 ரூபா வச்சிருக்கா. ஒரு 20 ரூபா தாட்டினா தர மாட்டேங்க சின்ன பொண்ணு. 4 முடி அசிங்கப்படுத்திட்டு கிடக்காதீங்க. 4 முடி ஏன் பாவியலே, எல்லாரும் சேர்ந்து என்னெல்லாம் நிற்க வச்சு கேள்வி கேட்காவ. ஒருத்தி அலறாலே ஒரு டம்ளர் ஜூஸ் வாங்கி கொடுப்போன்னு கூட நாதி இல்லையே. எனக்கு மயக்கமா வருதே சின்ன பொண்ணு. ஐயோ தலை சுத்துதே, விழுகு போறனே. யாராச்சும் புடிங்களே. சின்ன பொண்ணு அவளை புடிமா, கீழே விழுந்துட போறா. எக்க அதுவே நாடகம் நடத்திட்டு கிடக்கு. நீங்க வேற. இருக்கட்டும் சின்ன பொண்ணு, என்னமோ இருக்கட்டும். கீழே மேல விழுந்துடாம அவளை புடி. ரொம்ப நேரம் நின்னதுல ஒரு வேளை தலை சுத்துதோ என்னமோ. ஐயோ எலும்பி நிற்க முடியலையே. ஒரு டம்ளர் ஜூஸ் வாங்கி கொடுக்க நாதி இல்லை. இவ்வளவுல நம்பி நான் வெளியவே வந்திருக்க கூடாது. 4 முடி என்ன நடி நடிக்கி? உமா என்ன சின்ன பொண்ணு? வா, கடைக்கு போய் ஒரு ஜூஸை வாங்கிட்டு வந்து இது வாயில போடுவோம். எதுக்கு சின்ன பொண்ணு? இவிய நடிக்காவ. எனக்கு தெரியும் உமா. என்ன செய்ய சொல்லியா? இப்படி ரேஷன் கடை வாசல்ல நின்னுல கூத்து காமிச்சிட்டு கிடக்கு. இப்ப என்ன செய்ய சின்ன பொண்ணு? வா, வாங்கி கொண்டு வந்து இது வாயில போடுவோம். வேற வழி இல்ல. சரி வா சின்ன பொண்ணு போவா. ஏ பாவியலே, என்னை விட்டுட்டு போறியலே. 4 முடி எத்தனைனா பறந்து கூரை மேல போயிருவிய பாத்துக்கங்க. இப்பதானே 4 முடி எலும்பி கூட நிக்க முடியலன்னு சொன்னீங்க. அதுக்குள்ள என்னை விட்டுட்டு போறீங்களேன்னு கேக்குறிய? இருங்க, நாங்க வாங்கிட்டு வாரோம். ஐயோ என் முடியாதவளை இப்படி கீழேயே போட்டுட்டு போறாளுவளே. கூட கூட்டிட்டு போவாப. எனக்கு பிடிக்காத ஃப்ளேவரில் வாங்கிட்டு வந்தா நான் என்ன செய்வேன் கடவுளே. பிடிக்காத ஃப்ளேவரா? ஐயோ முறைக்கிறாளே. முடியாதவளை பார்த்து முறைக்காளே. வா உமா, நம்ம போயிட்டு வருவோம். இது என்னத்தையும் பெண்ணா தட்டு. காமாட்சி அக்கா. என்னம்மா வசந்தி? இந்த கூட்டத்திலே நீங்க ஒருத்தர் தாக்கா தெளிவான ஆளு. நீங்க சொல்லுங்க அக்கா, என்னை கூட்டிட்டு போக சொல்லுங்க அக்கா. இவளை இப்பதானம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன பேசாதன்னு சொன்ன. அப்புறம் எப்படி நான் சொல்ல முடியும்? ஐயோ அவளை யார சுத்தி என்ன இப்படி டார்கெட் பண்ணி திட்டியாளுவளே. எனக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தி இல்லையே. இந்த வசந்தி அக்கா பிக் பாஸை பார்த்து ரொம்ப தான் கெட்டு போய் தெரியாவ. வந்து தொலைக்க கூட்டிட்டு போறேன். கையை பிடி சின்ன பொண்ணு, மெதுவா தூக்கி விடு. அது ஒண்ணும் தான் இப்ப குறை. எந்திரிச்சு தொலைங்க. ரொம்ப தேங்க்ஸ் சின்ன பொண்ணு.
சரி வாங்க, உங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்ய? ஸ்மார்ட் கார்டு கீழே கிடக்கு வாருங்க, எடுத்துட்டு வாங்க போவோம். சின்ன பொண்ணு காசு அதான் நீ 100 ரூபா வச்சிருக்கியாமே, வா போவோம்.